ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்ஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஆயின்மெண்ட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி ஆக்சுவலி டோசேஜ் ஃபார்ம் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. 3 முக்கியமான கிளாசிபிகேஷன்ஸ். ஒன்னு சாலிட், செகண்ட் வந்து லிக்யூட், தேர்டு வந்து செமி சாலிட். ஆல்ரெடி சாலிட் அண்ட் லிக்யூட் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நாம செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஆயின்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எல்லா ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆயின்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்க போறோம், டைப்ஸ் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட்ஸ்னுடைய எய்ம் அண்ட் மெரிட்ஸ் பார்க்க போறோம், அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆயின்மெண்ட் பேசஸ் வந்து வெஹிக்கிள்ஸா நாம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இந்த 4 முக்கியமான டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஹைட்ரோகார்பன், அப்சார்ப்ஷன், வாட்டர் ரிமூவல் அண்ட் வாட்டர் சால்யூபிள் பேசஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலக்ஷன்ஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் பேஸ், ஃபைனலா வந்து ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்மால் ஸ்கேல் அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறத வந்து நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆயின்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ சாலிட் மாதிரி இருக்காது, லிக்யூட் மாதிரி இருக்காது, இடைப்பட்ட தன்மையில இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இன்டென்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து நம்ம டாபிக்லா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலேஷன்ஸ் டு ஸ்கின் அண்ட் மீகோஸ் மெம்பரன். டு ஸ்கின் ஆர் மீகோஸ் மெம்பரன். ஸோ ஆயின்மெண்ட்ஸ் ஆர் ஃபேட்டி ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஆயின்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸை பொறுத்து அதனுடைய நேச்சர் வந்து இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆயின்மெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபேட்டி ப்ரிப்பரேஷன்ஸ் தட் ஆர் யூஸ்வலி செல்ஃப் அக்ளூசிவ்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின் மேல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கின்னை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிரும் அண்ட் ஆர் ஜென்ரலி யூஸ்ட் ஆன் ட்ரை லீசியன்ஸ். ஓகேங்களா? சோ காமனா ஆயின்மெண்ட்ஸ் வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வந்து மெடிகேட்டட் ஆயின்மெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து அன்மெடிகேட்டட் ஆயின்மெண்ட்ஸ். மெடிகேட்டட் ஆயின்மெண்ட்ஸ் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் கூட வந்து, அதாவது ஆயின்மெண்ட் பேசிஸ் கூட வந்து மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அன்மெடிகேட்டட் ஆயின்மெண்ட்ஸ் அப்படின்னா இதுல வந்து மெடிக்கமெண்ட்ஸ் இருக்காது, பட் யூஸ்டு ஃபார் பிசிக்கல் எஃபெக்ட். தே ப்ரொவைட் as protectant. ஓகேங்களா? சோ இந்த அன்மெடிகேட்டட் ஆயின்மெண்ட்ஸ் வந்து வித்தவுட் ஏபிஐ, மெடிக்கமெண்ட்ஸ் ஆக்டிவ் ட்ரக் இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்காது, பட் அதுல நம்ம யூஸ் பண்ற அந்த இனர்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொடக்டன்டாகவும் எமோலியன்ட் அண்ட் லூப்ரிகன்ட் எஃபெக்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆயின்மெண்ட்ஸ்னுடைய எய்ம் அண்ட் மெரிட்ஸ் என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ்ட் லோக்கலைஸ்டு எஃபெக்ட். ஓகேங்களா? நம்ம ஸ்கின் அல்லது மீகோஸ் மெம்பரன்ல அப்ளை பண்ணும்போது ஸோ எந்த இடத்துல அப்ளை பண்றோமோ அந்த இடத்துல வந்து அது லோக்கலைஸ்டா வந்து அது அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? டு ப்ரொடியூஸ்ட் லோக்கல் எஃபெக்ட். அதே மாதிரி ப்ரொலாங் கான்டாக்ட். ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெடிக்கமெண்ட்டும் பிளஸ் அந்த ஸ்கின்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெனிட்ரேட் ஆயிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரொலாங் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் மாய்ஸ்சர். ஸோ ஸ்கின்ல இருக்கிற ஈரப்பதம், அதுக்கப்புறம் ஹேர் அண்ட் சம் அதர் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ். ஸோ அதுல இருந்து இந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணது ஸ்கின்னை. ஓகேங்களா? அதே போல ரெடியூஸ்டு சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட். ஸோ ஒரு சில ட்ரக்ஸ் நம்ம எது எல்லாமே வந்து ஓரலா எடுக்கிறோமோ, அதுக்கப்புறம் ஒரு சில பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து டைரக்டா பிளட்ல என்டர் ஆகுது, நமக்கு சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது வந்து டாபிக்கல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிஸ்டமிக் எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது வந்து மோஸ்ட்லி ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து லோக்கலைஸ்டு எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்க அப்ளை பண்ணிருக்கோமோ அங்க மட்டும் அதனுடைய ஆக்டிவிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் சம் ஆஃப் த மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ஸ்கின்ல வந்து குட்டேனியஸ் டிஷ்யூ வழியா பெனிட்ரேட் ஆயிட்டு ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ஒரு ஒரு பயோ அவைலபிள் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே போல வெரஸ்டைல் பேஸ் செலக்ஷன்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட் பேஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம், என்னென்ன பேஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அதனுடைய மெடிக்கமெண்ட்ஸ், அதனுடைய தன்மை பிளஸ் வந்து எந்த கண்டிஷனுக்கு நம்ம இந்த ஆயின்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம், ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட் பேஸ் வந்து செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ஹேன்ஸ்டு ட்ரக் ஸ்டெபிலிட்டி. ஸோ மற்ற லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈஸி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஈஸியா வந்து நம்ம ஒரு செல்ஃபா நாமளே வந்து ஆயின்மெண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல அஃபெக்டட் ஏரியாவில் நம்ம வந்து செல்ஃபா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல ஹைட்ரேஷன் அண்ட் எமோலியன்ட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சூட்டபிள் ஃபார் போத் லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ போத் லோக்கல் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதே போல சிஸ்டமிக் டெலிவரிக்கு வந்து இந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து நமக்கு ஒரு நல்ல பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஆயின்மெண்ட்ஸ்னுடைய எய்ம் அண்ட் மெரிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சோ இந்த ஆயின்மெண்ட் அப்படின்னாவே மேக்சிமம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா ஆயின்மெண்ட் பேசிஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ எப்படி வந்து நம்ம ஒரு சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட்டுக்கு என்னென்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றோம், அதே போல ஒரு சிரப்ஸோ இந்த மாதிரி எலிக்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து நம்ம காமனா என்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதே போல இந்த செமி சாலிட்ல எஸ்பெஷலி ஆயின்மெண்ட்ஸ்ல என்னென்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம், அதை தான் நம்ம இங்க என்ன சொல்றோம், ஆயின்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆயின்மெண்ட்
ஆயின்மெண்ட் பேசஸ். ஸோ என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து நாம இந்த ஆயின்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாக்குறதா வந்து ஆயின்மெண்ட் பேசஸ். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா கிளாசிபிகேஷன்ஸ் படி நாம வந்து இந்த ஆயின்மெண்ட் பேசஸ் வந்து நாலா வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹைட்ரோகார்பன் பேசஸ், அதை வந்து சுருக்கமா ஒலியோஜினஸ் பேசஸ் அல்லது இன்னொரு பேர் வந்து ஒலியோஜினஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து அப்சார்ப்ஷன் பேசஸ், தேர்ட் வந்து வாட்டர் ரிமூவபிள் பேசிஸ், அண்ட் ஃபைனலி வந்து வாட்டர் சால்யூபிள் பேசிஸ். ஒவ்வொரு பேசிஸும் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பிசிகோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு பேசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிக்கமெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு சூட்டபிளா இருக்கும். அதே போல பர்டிகுலர் மெடிசினல் கண்டிஷனுக்கு வந்து நமக்கு சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலா ஒரு பேஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோகார்பன் பேசஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஒலிஜினஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமனா இந்த பேசிஸ் வந்து சாஃப்ட் பாராஃபின், ஹாட் பாராஃபின், லிக்விட் பாராஃபின், இது எல்லாமே வந்து ஹைட்ரோகார்பன் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிம்பிளா இந்த ஹைட்ரோகார்பன் பேசிஸ் வந்து பெட்ரோலேட்டம் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பெட்ரோலேட்டம் மாடிஃபைடு பை வேக்சஸ் ஆர் லிக்விட் பெட்ரோலேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பெட்ரோலேட்டம் வந்து மாடிஃபைடு பை வேக்சஸ் ஆர் லிக்விட் பெட்ரோலேட்டம் அப்படின்னு சொல்லுவோம் டு சேஞ்ச் விஸ்காசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க லிக்விட் பெட்ரோலேட்டம் ஜெல்லிடு, இங்க பாருங்க லிக்விட் ஹைட்ரோகார்பன் அதாவது லிக்விட் பெட்ரோலேட்டம் ஜெல்லிடு. ஓகேங்களா? ஸோ ஜெல் ப்ரிப்பரேஷனா வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஜெல்லிடு பை addition of polyethylene. Addition of polyethylene also is considered a hydrocarbon ointment base அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த liquid petroleum வந்து ஜெல்லா கன்வெர்ட் பண்றோம் by additions of polyethylene. இத தான் நம்ம என்ன சொல்றோம் பொதுவா ஹைட்ரோகார்பன் ointment base அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதோட மெல்டிங் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 38 to 60 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? சோ சாலிடிஃபைடு ஹைட்ரோகார்பன் பேஸ் அதனுடைய வந்து மெல்டிங் பாயிண்ட் ரேஞ்ச் வந்து 38 to 60 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? சோ இது வந்து நேச்சுரலாவே கலர்டா இருக்கும், ஆம்பர் கலர்டா இருக்கும். பட் இதை டீகலரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலரா மாறிடும். சோ ஓகே, இதோட கலர் பாத்தீங்கன்னா ஆம்பர் டு ஒயிட் கலர். ஓகேங்களா? ஓகே. சோ அதே போல ஒலியோஜினஸ் பேசிஸ் வந்து ஹைட்ரோகார்பன் பேசிஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதோட சோர்சஸ் வந்து ஹைட்ரோகார்பன் பெட்ரோலேட்டம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். as well as வந்து நம்ம ஒரு சில வெஜிடபிள் ஃபிக்ஸ்டு ஆயில்ஸ் அண்ட் அனிமல் ஃபேட்ஸ்ல இருந்து நம்ம வந்து இந்த ஒலியோஜினஸ் பேசிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ காமனா பென்சோயினேட்டட், ஓகேங்களா, பென்சோயினேட்டட் ப்ரிப்பரேஷன்ஸ் மூலமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். லைக் லார்ட் or lard, olive oil, cotton seed oil, some other oils வந்து benzonation பண்றதுனால நம்ம வந்து oleogenesis base வந்து நம்மளால prepare பண்ண முடியும். So these base are emollient but generally require additions of antioxidant. So காமனா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த vegetable fixed oils and animal fatsல வந்து fatty acids இருக்கும். யூசுவலாவே வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் நம்ம. fatty acids வந்து ஈஸியா வந்து ஆக்சிடேஷன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ரான்சிடிஃபிகேஷன், ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸியா வந்து கண்டாமினேட் ஆயிடும். அதனால வந்து இந்த டைப் ஆஃப் இந்த ஒலியோஜினஸ் பேசிஸ் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் அண்ட் அனிமல் ஃபேட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ற பேசிஸ்க்கு வந்து அடிஷனல் நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நாம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் ஹைட்ரோகார்பன் ஆர் ஒலியோஜினஸ் பேசிஸ். ஸோ இந்த பெட்ரோலிட்டம் பேசிஸ் ஹேஸ் a high degree of compatibility with variety of medicaments. ஓகேங்களா? ஸோ இந்த பெட்ரோலிட்டம் பேசிஸ் ஹைட்ரோகார்பன் பேசிஸ் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கமெண்ட்ஸ் கூட வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கமெண்ட்ஸ் கூட வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கு, இன்கம்பேட்டபிலிட்டி இல்ல. ஓகேங்களா? அதே சமயம் வந்து ஸ்கின்லயும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல எமோலியன்ட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால வந்து காமனா நம்ம வந்து ஹைட்ரோகார்பன் அல்லது ஒலியோஜினஸ் பேசிஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட், ஹார்ட் ஆர் லிக்விட் பாராஃபின்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? திஸ் டைப் ஆர் ஒக்ளூசிவ் அண்ட் நியர்லி அன்ஹைட்ரஸ் பீயிங் ஒக்ளூசிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒக்ளூசிவ் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இந்த டைப் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ண ஆயின்மெண்ட்ஸ் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்கின்னை வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம அந்த skin hydration increases skin hydration by reducing the rate of loss of surface water. ஓகேங்களா? சோ அந்த ஸ்கின்னுக்கு மேல இருக்கிற அந்த வாட்டர் லாஸை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ப்ளீஸ் நோட் இட் இங்க பாருங்க, இன்க்ரீஸ் ஸ்கின் ஹைட்ரேஷன் பை ரெடியூசிங் த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர். அந்த ஸ்கின்னுக்கு மேல இருக்கிற அந்த வாட்டர் லாஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஹைலி அக்ளசிவ்ஸ். அதனால வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல குட் ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் வந்து நாம இந்த ஒலியோஜினஸ் பேசிஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். அதே போல இது வந்து ஒரு நல்ல எமோலியன்ட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு குட் ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் ஆர் எமோலியன்ட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்ததான் பெட்ரோலேட்டம் யூஎஸ்பி, பெட்ரோலேட்டம் ஆல்சோ நோன் as எல்லோ பெட்ரோலேட்டம். ஸோ பெட்ரோலேட்டம் வந்து காமனா எல்லோ பெட்ரோலேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல பெட்ரோலேட்டம் ஜெல்லி அப்படின்னு சொல்லுவோம். கமர்ஷியலா வந்து வேசலின்ல அவைலபிள். அதே போல ஒயிட் பெட்ரோலேட்டம் யூஎஸ்பியில் வந்து wholly or nearly decolorized also known as white petroleum jelly அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சிம்பிளா white petroleum சொல்லுவோம். கமர்ஷியலி வந்து white vaseline, கமர்ஷியலா வந்து white vaseline அவைலபிள். white petroleum தான் வந்து white vaseline.
அதுக்கப்புறம் எல்லோ ஆயின்மெண்ட். எல்லோ ஆயின்மெண்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா எல்லோ வேக்ஸ் பிளஸ் பெட்ரோலேட்டம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணதான் வந்து என்னது எல்லோ ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஒயிட் ஆயின்மெண்ட் அப்படின்னா ஒயிட் வேக்ஸ், அதாவது ஒயிட் வேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ளீச்டு அண்ட் பியூரிஃபைடு எல்லோ வேக்ஸ். இந்த எல்லோ வேக்ஸ்ல வந்து நாம டீக்ளரேசர், அதாவது ப்ளீச் ஆர் பியூரிஃபைட் பண்ணா நமக்கு வந்து என்னது ஒயிட் வேக்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இந்த ஒயிட் வேக்ஸ் பிளஸ் இந்த ஒயிட் பெட்ரோலேட்டம் ரெண்டும் இணைஞ்சதான் வந்து என்னது ஒயிட் ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே தான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஒலியோஜினஸ் ஆர் ஹைட்ரோகார்பன் பேசஸ். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி சொன்னது போல இந்த ஒலியோஜினஸ் பேசஸ் வந்து ஹைலி ஒக்ளூசிவ்னஸ், ஸோ மெயின்டைன் ப்ரொலாங்டு கான்டாக்ட் வித் அப்ளிகேஷன் சைட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் எமோலியன்ட் எஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, இந்த அட்வான்டேஜஸ் பாருங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஆர் ஒலியோஜினஸ் வெஹிக்கிள்ஸ் ப்ரொவைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் stability and emolliency. It produce stability and emolliency. Such base have the considerable disadvantages also. இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, it will produce emollient effect and it have good moisturizing effect அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, பட் இதுல ஒரு 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 முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் இதனால வந்து இந்த ஆயின்மெண்ட் பேசிஸ் வந்து அவாய்ட் பண்ண காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கிரீசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா என்னது கிரீசினஸ். ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து ஈஸியா வாட்டர் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஈஸியா வாஷ் பண்ணிட முடியாது. ஸோ அது மேல வந்து ஒரு ஆயிலி ஒரு கிரீசி மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கியா மேல வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா, த கிரீசி ஆர் ஆயிலி மெட்டீரியல்ஸ் மே ஸ்டெயின் கிளாத். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாத்ல பட்ட உடனே ஸ்டெயின், அந்த கிளாத்ல வந்து ஒரு கரை மாதிரி படிஞ்சிரும். அண்ட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ். ஓகேங்களா, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒன்ஸ் ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, so in terms of patient acceptance, the hydrocarbon bases rank well below emulsion bases such as creams and lotions. Lotion and cream ஓட கம்பேர் பண்ணும்போது மக்கள் வந்து இது கொஞ்சம் வந்து புறக்கணிக்க காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய கிரீசினஸ் தான் வந்து இதுக்கு காரணமே. ஓகேங்களா, so இது வந்து ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. so this is something about oleogenous or hydrocarbon bases. Next, absorption base. அப்சார்ப்ஷன் பேஸ் அப்படின்னா ஜெனரலி தே டென் டு கண்டைன் ஒலியோஜினஸ் பேஸ். இதுல என்னென்ன இருக்கு, ஹைட்ரோகார்பன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்ல, ஹைட்ரோகார்பன் அதாவது சச் அஸ் பாராஃபின், அது கூட என்ன இருக்கு, டுகெதர் வித் மிசிபிள் சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் போலார் இருக்கு. ஓகேங்களா, இங்க பாருங்க ஒலியோஜினஸும் இருக்கு, ஹைட்ரோகார்பனும் இருக்கு, அது கூட போலார் காம்பவுண்ட்ஸும் இருக்கு. அதாவது என்ன இருக்கு, ஒலியோஜினஸ் தட் மீன் ஆயிலும் இருக்கு வாட்டரும் இருக்கு. ஓகேங்களா, வித் ஹெல்ப் ஆஃப் என்னது வாட்டர் இன் ஆயில் சர்ஃபெக்டன்ட். ஓகேங்களா, சோ வித் ஹெல்ப் ஆஃப் சர்ஃபெக்டன்ட் வந்து நாம என்ன பண்றோம், இந்த அப்சார்ப்ஷன் பேஸை வந்து ப்ரிப்பேர் பண்றோம். சோ இப்போ இந்த அப்சார்ப்ஷன் பேஸ்ல என்னென்ன இருக்கு, ஒலியோஜினஸ் பேஸ் இருக்கு பிளஸ் போலார் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ காமனா இதுக்காக நம்ம என்ன சர்ஃபெக்டன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, என்ன யூஸ் பண்றோம், சார்பிட்டான் மோனோ ஒலியேட் வந்து நாம காமனா யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் பேஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக். Anhydrous materials are hydrous base that have the ability to absorb additional water. ஓகேங்களா, அன்ஹைட்ரஸ் மெட்டீரியல்ஸ்னு சொன்னோம், பட் இருந்தாலும் இது வந்து இட் கேன் அப்சார்ப் த சம் அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, சோ இதுல வந்து ரெண்டு டைப் இருக்குங்க. இந்த அப்சார்ப்ஷன் பேஸ்ல வந்து ரெண்டு டைப். சிம்பிளா வந்து நம்ம அன்ஹைட்ரஸ் அப்சார்ப்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் எமல்சிஃபைடு பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அப்சார்ப்ஷன் பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து அன்ஹைட்ரஸ் அப்சார்ப்ஷன் பேஸ் அல்லது நான் எமல்சிஃபைடு. ஓகேங்களா, எமல்சிஃபைடு பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஆயில் அண்ட் வாட்டர் வந்து கலந்திருக்காது. இதுல நான் எமல்சிஃபைடு பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் பர்மிட் த இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் aqueous சொல்யூஷன். ஓகேங்களா, பட் இட் கேன் அக்செப்ட் a வாட்டர் aqueous solution resulting in the formations of water in oil. Note it, water in oil. So இந்த absorption base எல்லாமே வந்து water in oil type of emulsion. Note it, மறந்துடாதீங்க. இந்த absorption base வந்து oleogenesis இருக்கு பிளஸ் போலாரும் இருக்கு. அதாவது ஆயிலும் இருக்கு வாட்டரும் இருக்கு, பட் இட் வில் ப்ரொடியூஸ் என்னது, வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமுல்ஷன். ஓகேங்களா, பேசிக்லி வந்து ஹைட்ரோஃபிலிக் கேரக்டரும் இருக்கு, ஏன்னா வாட்டர் இன் ஆயில் டைப் எமுல்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம், எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது, ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வூல் ஃபேட், வூல் ஆல்கஹால், பீஸ் வேக்ஸ் அண்ட் கொலஸ்டிரால்ஸ், இது எல்லாமே வந்து அன்ஹைட்ரஸ் அப்சார்ப்ஷன் பேஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொரு டைப் வந்துங்க, த வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன். வாட்டர் இன் ஆயில் எமுல்ஷன் இதை வந்து பொதுவா எமுல்சிஃபைடு பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் பர்மிட் த இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் அடிஷனல் குவான்டிட்டிஸ் ஆஃப் aqueous solution. Note it, additional quantity of aqueous solution. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஹைட்ரஸ் வூல் ஃபேட், அதாவது லெனோலின் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஸ் வூல் ஃபேட், திஸ் இஸ் வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமுல்சிஃபைடு அப்சார்ப்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரஸ் வூல் ஃபேட். ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த அன்ஹைட்ரஸ் டைப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்த அன்ஹைட்ரஸ் டைப்ஸ் can be used when the presence of water would cause stability problems with specific drug substances. எந்தெந்த drug substances, எந்தெந்த API எல்லாமே வந்து ஈஸியா வாட்டர் பிரசன்ஸ்னால அஃபெக்ட் ஆகுதோ, அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குதோ,
இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இது ஈஸியா அஃபெக்ட் ஆகுதோ டெட்டோரியேட் ஆகுதோ அந்த மாதிரி ஏபிஐ எல்லாமே வந்து இந்த அன்ஹைட்ரஸ் டைப்ஸ் பேஸ் வந்து நாம எடுத்துக்கலாம் காமனா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அன்ஹைட்ரஸ் டைப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்சார்ப்ஷன் பேஸ் ஆல்சோ ஆர் கிரீசி. ஸோ இதுல வந்து ஒலியோஜினசிஸ் இருக்கிறதுனால இதுலயும் வந்து கிரீசி இருக்கு. அண்ட் மாடிரேட் டு ஹை ஒக்லோசினஸ். மாடிரேட் டு ஹை ஒக்லோசினஸ். அந்த ஒலியோஜினஸ் பேஸ்ல வந்து ஹைலி ஒக்லோசினஸ் பார்த்தோம். பட் திஸ் இஸ் மாடிரேட் டு ஹை ஒக்லோசினஸ். நோட் இட். Are also greasy, moderate to high occlusiveness when applied and are difficult to remove. ஓகேங்களா? ஸோ முன்னாடி ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெனோலின் எல்லாமே வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? வூல் ஃபேட் அண்ட் லெனோலின் எல்லாமே யூஸ் பண்ணோம். அது வந்து ட்ரெடிஷ்னலா அதுல வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணாத அந்த wool fat and lanolin வந்து என்ன இருக்கு some amount of the pesticides அப்புறம் detergents and some other compounds இருக்கிறதுனால இது வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? பட் இப்போ வந்து அதை நாம வந்து ஹைலி பியூரிஃபைடா வந்து நம்ம லெனோலின் ஃபார்ம்ல வந்து நம்ம காமனா இந்த அப்சார்ப்ஷன் பேஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இந்த கமர்ஷியலி அவைலபிள் அப்சார்ப்ஷன் பேஸ் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது அக்வா போர் அண்ட் அக்வா பேஸ் இதெல்லாம் வந்து கமர்ஷியலா வந்து நம்ம யூஸ் பண்றோம். வேரியேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் petrolatum have the capacity of absorb up to 3 times their weight in water. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் இந்த அப்சார்ப்ஷன் பேஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு தண்ணியை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அண்ட் ஆர் யூஸ்ஃபுல் டு ஹெல்ப் இன்கார்பரேட் வாட்டர் சால்யூபிள் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து வாட்டர் சால்யூபிள் ட்ரக் ஸோ வந்து இந்த அப்சார்ப்ஷன் பேஸ் வந்து நம்ம ஒரு சூட்டபிள் பேஸ். ஓகேங்களா? பட் ஒன்னே ஒன்று எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து வாட்டர்னால அஃபெக்ட் ஆகுதோ அந்த வந்து அன்ஹைட்ரஸ் டைப்ஸ் என்னது அன்ஹைட்ரஸ் டைப்ஸ் வந்து நாம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் அப்சார்ப்ஷன் பேஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிமூவபிள் பேஸ். வாட்டர் ரிமூவல் பேஸ் அல்லது வாட்டர் வாஷபிள் பேஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒலியோஜினஸ் பேஸ், செகண்ட் வந்து அப்சார்ப்ஷன் பேஸ், தேர்ட் வந்து வாட்டர் ரிமூவபிள் ஆர் வாட்டர் வாஷபிள் பேஸ். ஸோ தீஸ் பேஸ் ஆர் ஆயில் இன் வாட்டர் எமுல்ஷன் பேஸ். அப்சார்ப்ஷன் பேஸ் என்ன பார்த்தோம்? வாட்டர் இன் ஆயில் பார்த்தோம். பட் வாட்டர் ரிமூவல் ஆர் வாட்டர் வாஷபிள் வந்து இது வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் எமுல்ஷன் பேஸ், அதாவது ஆயில் இன் வாட்டர். Please note it, oil in water confuse பண்ணிக்காதீங்க. commonly referred to as cream. Please note it, cream அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ oleogenous base or hydrocarbon base அப்படின்னு சொன்னோம். இது highly fatty. ஓகேங்களா? அண்ட் ஹைலி கிரீசினஸ். செகண்ட் வந்து அப்சார்ப்ஷன் பேஸ் அப்படின்னு சொன்னோம். இது வந்து இதுல வந்து என்ன இருக்கு? ஒலியோஜினஸ் இருக்கு பிளஸ் போலார் இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் சர்ஃபெக்டன்ட் வந்து நாம வாட்டர் இன் ஆயில் டைப் ஆஃப் எமில்ஷன் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா? அதுதான் அப்சார்ப்ஷன் பேஸ் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த வாட்டர் ரிமூவபிள் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எமல்ஷன் பேஸ் தான். பட் இட் இஸ் ஆயில் இன் வாட்டர் டைப். ஆயில் இன் வாட்டர் டைப். காமனா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? க்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் நோட் இட், க்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப க்ரீம் அப்படின்னா என்னது? டக்குன்னு மனசுல வர்றது வந்து வாட்டர் வாஷபிள் ஆர் வாட்டர் ரிமூவபிள் பேஸ். நோட் இட். 1 மார்க்ல அடிக்கடி டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? the most commonly used type of ointment base. ஓகேங்களா? சோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ointment bases வந்து இதுதான், இந்த வாட்டர் ரிமூவல் பேஸ் தான். ஓகேங்களா? ஓகே. the majority of commercial dermatological drug product are formulated in emulsion or cream bases தான் வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? the emulsion base water miscible ointment. இந்த வாட்டர் emulsion base வந்து water miscible ointment base அப்படின்னு சொல்லுவோம். water miscible ointment base அப்படின்னு சொல்லுவோம். or washable and removed easily from the skin and clothing. ஓகேங்களா? oleogenous basis போல இல்லாத, அதே போல absorption basis போல இல்லாத வந்து நாம ஈஸியா வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸியா வந்து நாம என்ன பண்ணிட முடியும்? வாஷ் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பை யூசிங் மிக்சர் ஆஃப் paraffin with cetostearyl alcohols and surface active agents such as, முக்கியமானதை நாம இதுல யூஸ் பண்றது சோடியம் லாரல் சல்ஃபேட் SLS or cetrimide. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, paraffin மிக்சர் ஆஃப் paraffin, cetostearyl alcohol and surface active agents. முக்கியமா நம்ம யூஸ் பண்றது வந்து சோடியம் லாரல் சல்ஃபேட். இந்த மூணு சேர்ந்ததுதான் இந்த வாட்டர் ரிமூவபிள் ஆர் வாட்டர் வாஷபிள் பேஸ். இட் வில் ப்ரொடியூஸ் கிரீம் டைப் பேஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வாட்டர் சால்யூபிள் பேஸ். லாஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் வாட்டர் சால்யூபிள் பேஸ். ஈஸியா வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி ஈஸியா சால்யூபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? தீஸ் பேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் soluble component or may include gelled aqueous solution and greaseless. ஓகேங்களா? this is made up of gelled aqueous solution. ஓகேங்களா? இது வந்து என்னது? greaseless. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒலியோஜினஸ் பேஸ், இது ஃபுல்லா கிரீசினஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது வந்து. ஓகேங்களா? இந்த லேட்டர் யூஸ்வலி ஆர் ரெஃபர் டு ஜெல்ஸ். இதை வந்து நம்ம காமனா எப்படி சொல்லுவோம்? ஜெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வாட்டர் ரிமூவபிள் பேஸஸ் வந்து கிரீம்ஸ் சொன்னோமோ, அதாவது கிரீம்ஸ் அப்படிங்கிறது வந்து எமுல்ஷன், ஆயில் இன் வாட்டர் டைப் ஆஃப் எமுல்ஷன். எப்படி நம்ம கிரீம்ஸ் சொல்றோமோ அதே போல இந்த வாட்டர் சால்யூபிள் பேஸஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்? இங்க ஜெல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த ஜெல்ட் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோமே, இது என்னது? மேட் அப் ஆஃப் வாட்? சோ எதனால ஆனது அப்படின்னா இதனுடைய மேஜர் காம்போனன்ட் வந்து பாலிஎத்திலீன் கிளைகால். இதனுடைய மேஜர் காம்போனன்ட் வந்து டோன்ட் ஃபர்கெட் பெக்ஸ், பாலிஎத்திலீன் கிளைகால்.
ஸோ நம்ம நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸா படிச்சிருக்கிறோம். திஸ் பாலிஎத்திலீன் கிளைகால் இஸ் எ பாலிமர் ஆஃப் எத்திலின் ஆக்சைடு அண்ட் வாட்டர். எத்திலின் ஆக்சைடு அண்ட் வாட்டர்ஸ்னுடைய பாலிமர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் பொதுவா பாலிஎத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்றோம். இதான் அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இதுல N அப்படிங்கிறது வந்து ரிப்ரசென்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆக்சிஎத்திலின் குரூப். ஸோ எவ்வளவு ஆக்சிஎத்திலின் குரூப் இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க மென்ஷன் பண்றதா இந்த N அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இதனுடைய கேரக்டர்ஸ், பிசிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாலிஎத்திலின் கிளைகாலா ரிலேட்டிவ்லி இன்னர்ட் சப்ஸ்டன்சஸ். வேற எந்த மெடிக்கமெண்ட்ஸ் கூடயோ வேற எந்த எக்ஸிபியன்ஸ் கூடயோ வந்து ரியாக்ஷன்ஸ் பண்ணாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்னர்ட் அண்ட் நான் வாலடைல், வாட்டர் சால்யூபிள் ஆர் வாட்டர் மிசிபிள் லிக்யூட் ஆர் வேக்சி சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க வாட்டர் மிசிபிள் லிக்யூட் அல்லது இங்க பாருங்க வாட்டர் மிசிபிள் லிக்யூட் அல்லது வேக்சி அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை வந்து லிக்யூட் அண்ட் வேக்சி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்க பாருங்க இதுல வந்து டிஃபரண்ட் ஸ்டேட்ல இந்த பாலிஎத்திலின் கிளைகால் வந்து அவைலபிள். ஓகேங்களா? இங்க பாருங்க பாலிஎத்திலின் கிளைகால் 400 அப்படின்னா அதனுடைய நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். இது வந்து லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆக 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 அதாவது 400, 600, 800 அந்த மாதிரி அதனுடைய நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய லிக்விடிட்டி குறையுது, அதனுடைய சாலிடிட்டி வந்து அதிகமாகுது. அதே போல மேக்ஸிமம் வைல் பாலிஎத்திலின் கிளைகால் 6000 இஸ் வேக்சி சாலிட். அப்போ பாலிஎத்திலின் கிளைகால் 400 வந்து லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கும். பாலிஎத்திலின் கிளைகால் 6000 இதுல வந்து வேக்சி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட்டர் சாலிபிள் பேசிஸ்னுடைய ஒரு மேஜர் காம்போனன்ட் என்னது பாலிஎத்திலின் கிளைகால். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம காமனா ஜெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க மறக்க கூடாது. ஓகேங்களா? இங்க பாருங்க அக்வஸ் ஜெல் வெஹிக்கிள் கண்டெய்னிங். இதுல பாருங்க என்னென்ன இருக்கு, வாட்டர் இருக்கு, ப்ரொபைலின் இருக்கு அண்ட் ஆர் பாலிஎத்திலின் கிளைகால் இருக்கு. இந்த மூணும் சேர்ந்ததான் நம்ம அக்வஸ் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்வஸ் ஜெல்னா என்ன, வாட்டர், ப்ரொபைலின் அண்ட் பெக்ஸ், பாலிஎத்திலின் கிளைகால் அண்ட் ஜெல்லிடு வித் கார்போமர்ஸ், அதாவது எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ், பாலிமர்ஸ் அல்லது சம் அதர் செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ். இதை யூஸ் பண்ணி இந்த நாலும் சேர்ந்ததா வந்து என்னது அக்வஸ் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர், ப்ரொபைலின், பாலிஎத்திலின் கிளைகால் அண்ட் என்னது சம் எமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் லைக் கார்போமர்ஸ். ஸோ இதெல்லாமே சேர்ந்ததா வந்து ஜெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெல்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் வாட்டர் சால்யூபிள் பேசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ். இங்க ஜெல்லிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா நான் அயனிக் யூஸ் பண்றோம், அதே சமயம் ஆனியானிக் யூஸ் பண்றோம். நான் அயனிக் அண்ட் ஆனியானிக் பாலிமர்ஸ் யூஸ் பண்றோம். இங்க பாருங்க நான் அயனிக் வந்து செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம் such as மெத்தில் செல்லுலோஸ் ஆர் ஹைப்ரோமெல்லஸ், அதாவது ஹைட்ராக்சி ப்ரோபைல் மெத்தில் செல்லுலோஸ் வந்து நாம காமனா நான் அயனிக் பாலிமர்ஸ் அதாவது ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். அதே போல சோடியம் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் வந்து ஆனியானிக் செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஜெல்லிங் ஏஜென்ட்ஸா இங்க வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த 4 முக்கியமான பேசஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 4க்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் டிஸ்டிங்ஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல இருந்து டெஃபினட்டா வந்து எம்சிக்யூஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் தி அப்ரோப்ரியேட் பேஸ். ஸோ இந்த மாதிரி 4 ஆயின்மெண்ட் பேஸ் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த பேஸ் வந்து நாம செலக்ட் பண்றது, ஸோ இது செலக்ட் பண்றதுக்காக என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எல்லா மெடிக்கமெண்ட்ஸும் எல்லா கிளினிக்கல் கண்டிஷனும் வந்து ஒரே மாதிரி சேம் பேசிஸ் வந்து நாம சூஸ் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் பேசிஸ் தான் வந்து நாம எடுக்கணும். ஸோ அதுக்காக என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், டிசைட் ரிலீஸ் ரேட் ஆஃப் தி ட்ரக் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் தி ஆயின்மெண்ட் பேஸ். ஸோ நம்ம இதுல ஒரு டைட்டில் மட்டும் தான் பாக்குறோம், உள்ள டெப்தா நம்ம போகல. ஸோ அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுதுன்னு கொஞ்சம் மேலோட்டமா பாத்துக்கோங்க. டிசைட் ரிலீஸ் ரேட். ஸோ ஒவ்வொரு பேசிஸும் வந்து ஒவ்வொரு ரிலீஸ் ரேட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம ஒலியோஜினஸ் பேசஸ். ஸோ மற்ற பேஸோட கம்பேர் பண்ணும்போது அதோடைய கான்டாக்ட் டைம் வந்து அதிகம். ஓகேங்களா? அதோடைய ரெசிடென்ட் டைம் வந்து அங்க அதிகம். ஓகேங்களா? ஸோ டிசைட் ரிலீஸ் ரேட் ஆஃப் தி ட்ரக் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் தி ஆயின்மெண்ட் பேஸ். ஸோ ஒவ்வொரு பேஸஸும் வந்து ஒரு ரிலீஸ் ரேட் இருக்கு. ரெண்டாவது, டிசைரபிலிட்டி ஆஃப் டாபிக்கல் ஆர் பர்குட்டேனியஸ் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து லோக்கலைஸ்டு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணுமா அல்லது சிஸ்டமிக், அதாவது குட்டேனியஸ் டிஷ்யூ தான் பெனிட்ரேட் பண்ணி உள்ள சிஸ்டமிக்ல என்டர் ஆகணுமா, ஸோ அப்படிங்கிறத பொறுத்து நாம அந்த ஆயின்மெண்ட் பேஸை வந்து நாம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், டிசைரபிலிட்டி ஆஃப் occlusions ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் தி ஸ்கின். ஓகேங்களா? ஸோ நாம யூஸ் பண்ற பேசிஸ் வந்து அங்க ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா, ஒரு எமோலியன்சி தரணுமா. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன வந்து ஒலியோஜினஸ் பேசிஸ் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒக்ளூசிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ட்ரக்ஸ் இன் தி ஆயின்மெண்ட் பேஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ற அந்த பர்டிகுலர் மெடிக்கமெண்ட், ஒரு பர்டிகுலர் ஏபிஐ வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் மெடிக்கமெண்ட் வந்து கண்டிப்பா அந்த ஆயின்மெண்ட்ஸ் கூட கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டேபிளா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுல இருக்கிற கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்னால அந்த ட்ரக் ஆக்டிவ் வந்து என்ன ஆகக்கூடாது, டெட்டோரியேட் ஆகக்கூடாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், டிசைர் ஃபார் எ பேஸ் ஈஸிலி ரிமூவ்டு பை வாஷிங் வித் வாட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒலியோஜினஸ் ஆர் ஹைட்ரோகார்பன் பேசிஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஹைலி கிரீசினஸ், ஒக்ளூசிவ்னஸ். ஓகேங்களா? ஸோ அதனால மற்ற செகண்டும் வந்து
occlusiveness வந்து moderate. தேர்ட் அண்ட் ஃபோர்த் கிளாசிஃபிகேஷன் தான் இதுக்கு வந்து சூட்டபிள். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து நாம வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணும்போது ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஆயின்மெண்ட் பேஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ டிசைட் ஃபார் எ பேஸ் ஈஸிலி ரிமூவ் பை வாஷிங் வித் வாட்டர், இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி சர்ஃபேஸ் டு விச் இட் இஸ் அப்ளைடு. அதாவது நம்ம எந்த கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக கொடுக்குறோம், ஸ்கின்ல வந்து நிறைய டாபிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ ஸ்கின் எந்த நேச்சுரல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயின்மெண்ட் பேஸை வந்து நாம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஆயின்மெண்ட் இஸ் ஜென்ரலி அப்ளைடு டு ட்ரை ஸ்கேலி ஸ்கின். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயின்மெண்ட் வந்து காமனா ட்ரை அண்ட் ஸ்கேலி ஸ்கின்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி க்ரீம் பேஸ்ட் வெஹிக்கல்ஸ். ஓகேங்களா, க்ரீம் பேஸ்ட் ஆயின்மெண்ட் பேஸ். க்ரீம் இஸ் அப்ளை டு வீப்பிங் ஆர் ஊசிங் சர்ஃபேஸ். ஏதாவது ஸ்கின் அல்லது மீகோஸ் மெம்பரன்ல இருந்து ஏதாவது ஒரு லிக்யூட் வந்து செக்ரேட் ஆகுது, ஒரு ஊசிங் வீப்பிங் இருக்கு அப்படின்னா அது அந்த க்ரீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஓகேங்களா, அண்ட் லோஷன் இஸ் அப்ளைடு டு இன்டர்ட்ரைஜீனியஸ் ஏரியாஸ் ஆர் வேர் ஃப்ரிக்ஷன் மே அக்வர். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ, ஃப்ரிக்ஷன் இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்து நாம லோஷன் பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கின் கண்டிஷனை பொறுத்து நாம வந்து அந்த ஆயின்மெண்ட் பேஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இதுக்கு டு சூஸ் த அப்ரோப்ரியேட் பேசஸ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ். இந்த ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் மெத்தட், இது வந்து ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுதுங்க. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நாம என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆயின்மெண்ட் பேஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ரெண்டாவது குவான்டிட்டி டு பி ப்ரிப்பேர்டு. ஸோ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ஆயின்மெண்ட் பேஸ் வந்து நாம யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடை வந்து டிசைட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நார்மலி த ட்ரக் மெட்டீரியல் ஆர் ஐதர் இன் ஃபைன்லி பவுடர்ட் form or in solution before being dispersed in the vehicles. யூசுவலா எல்லா ஃபார்முலேஷன்லயும் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ்லயோ அல்லது அதாவது ஆயின்மெண்ட் பேஸ்லயோ வந்து நம்ம டிஸ்பர்சன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பவுடர் வந்து நல்லா ஃபைனா பவுடர் அந்த மெடிக்கமெண்ட்ஸ் வந்து நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிருக்கணும் அல்லது சொல்யூஷன் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்க ரெண்டு முக்கியமான கீ பிரின்சிபல்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது. ஒன்னு வந்து ட்ரைச்சுரேஷன்ஸ், இன்னொன்னு லெவிகேஷன்ஸ். ஒன்னு ட்ரைச்சுரேஷன்ஸ், இன்னொன்னு லெவிகேஷன். இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் ஸ்கேல் அண்ட் எக்ஸ்டெம்போரேனியஸ் டெக்னிக்ஸ். ஸோ இந்த லேப்ல அதாவது ஆயின்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியா ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெம்போரேனியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 மெத்தட் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்கார்போரேஷன்ஸ் ஆஃப் ட்ரக் பை லெவிகேஷன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெத்தட் வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா இங்க ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் டைல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஒரு டைல் இருக்கும், ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் டைல் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா. ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ணி நாம இந்த லெவிகேஷன் ஆர் ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். The drug materials is levigated thoroughly with a small quantity of vehicle or miscible liquid component of the formulation to form a concentrate. அதாவது ஃபர்ஸ்ட் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் எடுத்துக்கணும், அதுக்கு ஈக்குவலான ஆயின்மெண்ட் பேஸ் எடுத்துக்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேட் தென் இஸ் டைல்யூட்டட் ஜியோமெட்ரிக்கலி வித் ரிமைண்டர் ஆஃப் தி பேசஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜியோமெட்ரிக் டைல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிக்கமெண்ட், அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து பேஸ், அப்புறம் இந்த பேஸும் மெடிக்கமெண்ட்டும் சேர்ந்து எவ்வளவு இருக்கோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு ரிமைனிங் பேஸ். ஸோ இந்த மாதிரி ஜியோமெட்ரிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆயின்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பேச்சுலா அண்ட் ஆயின்மெண்ட் டைல். ஓகேங்களா, ஸோ நமக்கு டிசைட் குவான்டிட்டி எவ்வளோ அது வரைக்கும் நாம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நாம எல்லாருமே வந்து லேப்ல இது ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், இந்த லெவிகேஷன் ஆர் ட்ரைச்சுரேஷன்ஸ் மெத்தட். செகண்ட் வந்துங்க ஃபியூசன் மெத்தட். இந்த ஃபியூசன் மெத்தட் வந்து இங்க பாருங்க, when used when ointment base have high melting point like wax or hot paraffin, இந்த மாதிரி high melting point vehicles வந்து நாம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபியூசன் மெத்தட் வந்து நாம யூஸ் பண்ணலாம். ஆல் சாலிட் bases are melted together in descending order of melting points, then medicaments if heated stable are added. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சாலிட் பேஸ் வந்து மெல்ட் பண்ணணும் டுகெதர் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் மெல்டிங் பாயிண்ட் ஏதோ அந்த மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் நாம எடுத்துக்கணும். ஹையர் மெல்டிங் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஸ் நம்ம கையில இருக்கு, ஹையர் மெல்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அதை வந்து மெல்ட் பண்ணணும். ஓகேங்களா, மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிரிங் இஸ் கண்டினியூடு டியூரிங் மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நாம வந்து மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். மெடிக்கமெண்ட்ஸ் அல்லது அதுக்கு அடுத்து வேற என்ன சப்போர்ட்டிவ் வெஹிக்கிள்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெல்டிங் பாயிண்ட் 70 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்களேன். 70 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம்
மெல்டிங் பாயிண்ட் வந்து 70 டிகிரி செல்சியஸ்ல நல்லா வச்சு ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மெடிக்கமெண்ட்டோ அடுத்த ஒரு சப்ஸ்டன்ஸோ 60 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ 60 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கூல் ஆகி 70ல இருந்து 60 வருதோ அப்போ அந்த 60 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம அந்த மெடிக்கமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வந்து 40 டிகிரி அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா எப்போ 40 டிகிரி வருதோ அப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல மாதிரி பாருங்க 70, 60, 40 இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீட் ஸ்டேபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிசெண்டிங் ஆர்டர்ல ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிரிங் இஸ் கண்டினியூ டியூரிங் கூலிங் டு என்சூர் யூனிஃபார்மிட்டி. ஸோ நல்லா கம்ப்ளீட்டா யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மெல்ட் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இன்கிரீடியன்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் மெல்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆட் அதர் பேஸஸ் சீக்வென்ஷியலி. அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பா லோயர் மெல்டிங் பாயிண்ட் என்னென்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரிப்பரேஷனை வந்து கூல் பண்ணலாம். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபியூசன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துங்க எமல்சிஃபிகேஷன்ஸ் மெத்தட். இட்ஸ் வெரி வெரி ஈஸி, ஆல்ரெடி பார்த்தா தான். யூஸ்டு வென் ஆயின்மெண்ட் இஸ் அன் எமல்ஷன் பேஸ். ஸோ ஆயின்மெண்ட் பேஸ் வந்து எமல்ஷன் பேஸ் இருக்கு, அதாவது ஆயில் இன் வாட்டர் ஆர் வாட்டர் இன் ஆயில். அதாவது நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாசிபிகேஷன்ல செகண்ட் அண்ட் தேர்ட் அப்சர்ப்ஷன் பார்த்திருப்போம். வாட்டர் வாசபிள் அண்ட் அப்சர்ப்ஷன் பேஸ், அது ரெண்டுமே வந்து ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் டைப்ல வரும். ஸோ இந்த மாதிரி எமல்ஷன் பேஸ் இருந்தா நம்ம எமல்சிஃபிகேஷன்ஸ் மெத்தட் வந்து நாம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எமல்ஷன் ஆர் ப்ரிப்பேர்ட் ஜெனரலி பை கம்பைனிங் த ஆயில் சால்யூபிள் இன்கிரீடியன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சால்யூபிள் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணி அபவுட் 75 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நல்லா ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சால்யூபிள் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து தனியா ஒரு கண்டெய்னர்ல வந்து எடுத்து அதை வந்து ஒரு எபோ 75 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன பண்ணணும், நல்லா ஹீட் பண்ணணும். பாருங்க எபோட் 75, அதுக்கப்புறம் எபோ 75 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் அந்த ஹீட் பண்ண அந்த அக்வஸ் ஃபேஸ், இந்த அக்வஸ் ஃபேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க அந்த ஹீட் பண்ண அந்த வாட்டர் சால்யூபிள் அதாவது அக்வஸ் ஃபேஸ் வந்து இந்த ஆயில் ஃபேஸ்ல வந்து ஸ்லோவா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லோலி அண்ட் வித் கான்ஸ்டன்ட் அஜிடேஷன்ஸ். ஓகேங்களா? கண்டினியூஸா நல்ல ஒரு நல்ல அஜிடேஷனோட நல்ல ஷேக்கிங்லயே வந்து என்ன பண்ணணும், அந்த அக்வஸ் ஃபேஸ் வந்து ஆயில் ஃபேஸ்ல வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா வந்து என்ன ஆகும், கூல் ஆனதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கிடைக்கும். எமல்சிஃபிகேஷனா ரொம்ப சிம்பிள். ஆயில் சால்யூபிள் லிக்விட் எல்லாமே ஒரு பக்கம், அண்ட் தென் வாட்டர் சால்யூபிள் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கம், ரெண்டையும் வந்து தனித்தனியா ஹீட் பண்றோம். அப்புறம் அக்வஸ் ஃபேஸ் வந்து ஆயில் ஃபேஸ்ல ஆட் பண்ணி நாம கண்டினியூஸா அஜிடேஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம், ஷேக்கிங் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் கூல் ஆயிடுது, ஃபைனலா நமக்கு ப்ரிப்பரேஷன் கிடைச்சிருச்சு. இது ஒரு மெத்தட். அடுத்தது வந்துங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மெத்தட். எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி காம்போனன்ட் வந்து இந்த மெத்தட் மூலமா தான் நம்ம prepare பண்ண முடியும். This method used when the ointment is formed by a chemical reaction between component and involve both fusion and mechanical mixing. The chemical reactionல வந்து it involve both fusion and mechanical mixing. For example, zinc oxide ointment and iodine ointment. இந்த ointment அதோட ingredients எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல chemical reactions இருக்கும். எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிப்ளமோ டிகிரியில படிச்சதுதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ஸ்மால் ஸ்கேல் மெத்தட். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் மெத்தட். ஸோ நம்ம லார்ஜ் பல்க் குவான்டிட்டியில வந்து ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டீம் ஜாக்கெட் கெட்டில் ஃபார் ஃபியூசன் பர்பஸ்க்காக ஃபியூசன் மெத்தட் இருந்தா நம்ம லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ஸ்டீம் ஜாக்கெட் கெட்டில் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். பாருங்க, லார்ஜ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில் வித் அஜிடேட்டர் இருக்கும். ஓகேங்களா? அதே ஃபங்க்ஷன் லைக் a giant water bath for melting and mixing large batches via the fusion method. ஆல்ரெடி பார்த்தோம் fusion method உடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். பட் இதே வந்து லார்ஜ் குவான்டிட்டியில இது ப்ரிப்பேர் பண்றோம். இதனுடைய செட்டப் தான் வந்து என்னது, ஸ்டீம் ஜாக்கெட் கெட்டில். அடுத்தது வந்துங்க 3 ரோல் மில். இது ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் நம்ம. 3 ரோல் மில், இந்த மாதிரி 3 ரோல் இருக்கும். This is the industrial equivalent of levication. இதுல பாருங்க levigations நடக்குது, அதாவது சைஸ் ரெடக்ஷனும் நடக்குது. The mixture base and solid powder ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது வழியா நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த 3 ரோலர் மில் வழியா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹரிசான்டலி பொசிஷன்ட் ரோல்ஸ் ரொட்டேட்டிங் அட் டிஃபரண்ட் ஸ்பீட். ஸோ ஒவ்வொரு ரோலும் வந்து ஒவ்வொரு ஸ்பீட்ல வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா it will produce high shear force between the roller, effectively deagglomerate and disperse solid particles to achieve a very smooth uniform texture. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க சாலிடும் பேஸும் வந்து மிக்ஸ் பண்ணி இதுல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அங்க வந்து பார்ட்டிகல் சைஸ் ரெடியூஸ் ஆகுது, as well as வந்து சாலிடும் பேஸும் நல்ல தரோவா மிக்ஸ் ஆகுது, யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். அதுக்கப்புறம் கொலாய்டு மில், இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். யூஸ்ட் டு ரெடியூஸ் த பார்ட்டிகல் சைஸ் அண்ட் கிரியேட் எ ஸ்டேபிள் எமில்ஷன் ஆர் சஸ்பென்ஷன். இதுல பாருங்க இந்த கொலாய்டு மில்ஸ்ல வந்து ஸ்டேபிள் எமில்ஷன் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? எமில்ஷன் பேஸ்டு ஆயின்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதுல ப்ரிப்பேர் பண்ணலாம். The mixture is forced through a narrow gap between high speed rotor and static stator. ஓகேங்களா? இதனுடைய பேசிக் பிரின்சிபல் இதுதான், நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். subjecting it to intense shear and hydraulic forces. ஓகேங்களா? இது வந்து கொலாய்டு மில். அடுத்து வந்து ஹோமோஜெனைசர், இதுவும் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். rotor and stator இருக்கும். a high speed spinning rotor inside a stationary stator create a tremendous shear force shucking the materials in and
forcing it out through small holes, excellent for creating fine emulsion and suspension quickly. So இந்த கொலாய்டு மில்லும் இந்த ஹோமோஜெனிசரும் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்டேபிள் ஒரு கிளியர் ஸ்டேபிள் எமில்ஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த கொலாய்டு மில்ஸும் ஹோமோஜெனிசரும் வந்து நமக்கு சூட் ஆகும். கொலாய்டு அண்ட் ஹோமோஜெனிசஸ் ஓகேங்களா. 3 ரோல் மில்ஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் வித் பார்ட்டிகல் சைஸ் ரெடக்ஷன். அதுக்கப்புறம் ஃபியூசன் மெத்தடுக்கு வந்து ஸ்டீம் ஜாக்கெட் கெட்டல் ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஓகேங்க. ஸோ நம்ம ஃபைனலா பார்க்கக்கூடியது ஆயின்மெண்ட் பேஸ் அதனுடைய சம்மரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் இது வந்து கடைசியில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த 4 கிளாசிபிகேஷன் பார்த்தோம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனுடைய சம்மரைஸ் தான் இது நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 4 டிஃப்ரெண்ட் ஆயின்மெண்ட் பேசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோ கார்பன் பேசஸ். இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் பெட்ரோலேட்டம், ஒயிட் ஆயின்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம். இதனுடைய காம்போசிஷன் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன். அதுல இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பன். ஒக்லுசினோஸ் ஹைலி ஒக்லூசிவ் ஓகேங்களா. பிரின்சிபல் என்ன அப்படின்னா மெயின்டைன் ப்ரொலாங்டு கான்டாக்ட் வித் அப்ளிகேஷன் சைட். ஒன்ஸ் வந்து நீங்க டாபிக்ல ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ரொலாங்டு டைம் கான்டாக்ட் வித் ஸ்கின் ஓகேங்களா. என்ன யூசஸ் அப்படின்னா எமோலியன்ட் எஃபெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அப்சார்ப்ஷன் பேஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம் அண்ட் லெனோலின். ஹைட்ரோஃபிலிக் பெட்ரோலேட்டம் அண்ட் லெனோலின் இது ஆல்ரெடி பார்த்தோம். காம்போசிஷன் வந்து அன்ஹைட்ரஸ் ஆர் வாட்டர் இன் ஆயில் எமில்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். 2 டைப் இருக்கு அப்சார்ப்ஷன் பேஸ்ல அப்படின்ட்டு. ஒக்லூசினஸ் வந்து ஹைட்ரோ கார்பன் ஆர் ஒலியோஜினஸ் பேஸஸை விட ஒக்லூசினஸ் கம்மி. அதனால தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மாடரேட் டு ஹை அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதோட பிரின்சிபல் வந்து allow incorporations of aqueous solution. It can absorb or it can allow the incorporations of aqueous solutions. இதான் வந்து பேசிக் பிரின்சிபல். பெனிஃபிட் யூசஸ் வந்து எமோலியன்ட் எஃபெக்ட் ஓகேங்களா. இது வந்து எமோலியன்ட் எஃபெக்ட். கிட்டத்தட்ட ஹைட்ரோ கார்பனும் அப்சார்ப்ஷன் பேஸும் கிட்டத்தட்ட சேம் தான் ஓகேங்களா. பட் ஹைட்ரோ கார்பன் பேசிஸ் வந்து ஹைலி ஒக்லூசிவ்னஸ் அண்ட் கிரீசினஸ் கம்பேர்ட் தன் அப்சார்ப்ஷன் பேசிஸ். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கிட்டத்தட்ட ஒன்னே தான். ஸோ வாட்டர் ரிமூவபிள் பேசஸ் தேர்ட். இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோஃபிலிக் ஆயின்மெண்ட் பார்த்தோம். இதனுடைய எமல்ஷன் டைப் பாத்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர். அப்சார்ப்ஷன் பேஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயில். பட் வாட்டர் ரிமூவல் பேஸ் பாத்தீங்கன்னா ஆயில் இன் வாட்டர் எமில்ஷன். ஒக்லூசினஸ் வந்து லோ டு மாடரேட். பிரின்சிபல் வந்து வாட்டர் வாஷபிள் மே பி டைல்யூட்டட் வித் வாட்டர். பெனிஃபிட்ஸ் வந்து அலோ அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் சீரஸ் டிஸ்சார்ஜ். ஏதாவது வந்து அந்த ஊன்ல இருந்து ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து எக்ஸிமினேட் ஆகுது செக்ரேட் ஆகுது அப்படின்னா இது ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேங்களா. இதான் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் இந்த வாட்டர் ரிமூவல் பேசிஸ் ஓகேங்களா. வாட்டர் அது பேர்லேயே இருக்கு வாட்டர் ரிமூவல் பேசிஸ். இட் கேன் ஈஸிலி அப்சர்வ் த சீரஸ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த wound ஆர் ஃப்ரம் தி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மியூக்கோஸ் மெம்பரன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி வாட்டர் சால்யூபிள் பேசஸ். குட் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும், யாரும் மறக்கக்கூடாது. பாலிஎத்திலீன் கிளைகால் பெக். பாலிஎத்திலீன் கிளைகால் ஆயின்மெண்ட். காம்போசிஷன் வந்து வாட்டர் சால்யூபிள் கான்ஸ்டிடியூன்ஸ். ஒக்லூசினோஸ் வந்து வெரி வெரி மினிமம் ஹைலி வாட்டர் வாஷபிள்ஸ், ஈஸியா வாட்டர் வாஷபிள். அதுக்கப்புறம் நோ வாட்டர் இன்சால்யூபிள் ரெசிடியூஸ். பிரின்சிபல் வந்து நோ வாட்டர் இன்சால்யூபிள் ரெசிடியூஸ் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அந்த 4 ஆயின்மெண்ட் பேஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ்னுடைய ஒரு சம்மரைஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. ஸோ புரிஞ்சு படித்தா மட்டும்தான் வந்து லாங் டேர்ம்ல மெமரியா இருக்கும். ஸோ நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.